இந்த வீடியோல ஒர்க்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் ஃப்ராக்ஷன் அடிஷன். அதுல ஏ சம் பாருங்க 3/4 பிளஸ் 5/6. ஃப்ராக்ஷன் அடிஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நம்ம ட்ரை பண்ணோம்னா ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எழுதலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். 3/4 பிளஸ் 5/6. அடுத்து இந்த கொஸ்டினை ப்ரொசீட் பண்றதுக்கு நமக்கு டினாமினேட்டர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் கூட. 4 6 இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் 2 யூஸ் பண்ணலாம். 2 2s are 4. இந்த பக்கம் 3 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 போட்டோம்னா 1 3 அப்படியே வந்துடும். அடுத்து 3 யூஸ் பண்ணிக்கலாம். 1 1 அவ்வளவுதான். இப்போ இந்த இதுக்கு எல்சிஎம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் வந்து இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் 2 வந்து நமக்கு 4 இன்டூ 3. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் நம்பர் வந்து நமக்கு 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் எல்சிஎம் நம்பர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தனியா எழுதி வச்சுக்கலாம். எல்சிஎம் நம்பர் வந்து நமக்கு 12. அடுத்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ 3/4 இதை நம்ம 12 தானே மாற்றணும். எதை மல்டிப்ளை பண்ணால் அது 12 மாறும்? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதே நம்பரை மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ வி வில் கெட் 3 3s are 9 divided by 4 3s are 12. அடுத்த நம்பரையும் எடுத்துக்கோங்க. 5/6. 6 எதால மல்டிப்ளை பண்ணா 12 மாறும்? 2 மேலையும் அதே 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. we will get 10 divided by 12. இப்போ பாருங்க டினாமினேட்டர்ஸ் நமக்கு சேமா வந்துருச்சா? அவ்வளவுதான். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 9 divided by 12 plus 10 divided by 12 நமக்கு என்ன கிடைக்கும்? 19 divided by 12. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்தினா 1 7 divided by 12. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம்.